ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 43 ஆஃப் ஆரி ஒர்க் தான். சாரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட 43 ஆல்ரெடி 42 டேஸ் முடிச்சிருக்கோம். அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் கலர், ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் ஆரி சுத்தமாக தெரியாதவங்க, உங்களுக்கு ஆரி மாதிரியே ஒர்க் பண்ணணும், எனக்கு ஒர்க் பண்ணி போடுறதுக்கு ஆசை, பட் எனக்கு ஆரி தெரியாது, எனக்கு வெளியே கொடுத்தாலும் எனக்கு கஷ்டம், என்னால் அவ்வளோ அவங்க கேட்குற அமௌண்ட் என்னால் பே பண்ண முடியலை, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவும் நல்லா இருக்கும். அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கும். அண்ட் நம்ம லோ பட்ஜெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்குமே நம்ம லோ பட்ஜெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஸோ இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது டெய்லி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் ஜஸ்ட் 20 rupees தான். ஸோ சில ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா 25க்கு கூட கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா ஷாப்ஸ்லேயுமே, மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயுமே இது அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees. இதில் சின்ன பேக் வாங்கினீங்க அப்படின்னா 10 rupees தான். ஸோ ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸோட ப்ரைஸ் இந்த ஒரு பேக் பார்த்திங்கன்னா 10 rupees தான். ஸோ சுகர் பீட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்டு இன்றைக்கி அது கூட கடைசியாக நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வீட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கோம். அண்ட் வீட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8 rupeesக்கும் கிடைக்குது, 10 rupeesக்கும் கிடைக்குது, சின்ன பேக் கிடைக்குது. நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றபடி நம்ம வாங்க வேண்டியது தான். ஸோ இவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆரி தெரியலன்னா இனிமேல் தெரியல அப்படின்ட்டு இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்களே உங்கள் கையால் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வெறும் இவ்வளோ மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நான் ரேட்டெல்லாம் சொல்லியிருப்பேன், கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பட்ஜெட் வருது அப்படின்ட்டு. அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 30 rupees பட்ஜெட்டில் ஆரி பண்ணுறது, தென் 50 rupees, 100 rupees இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களால் உங்கள் ப்ளவுஸுக்கு பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். ஸோ அண்டு லாஸ்ட்டு 2 வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம பழைய ப்ளவுஸை எப்படி புதுசு மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸோட கைகளை பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ளவுஸோட கைகள் பார்த்திங்கன்னா எல்போ லென்த்தில் இருக்குது. அண்டு இது பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு ப்ளைன் ப்ளவுஸ், இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன், ப்ளஸ் புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன். ஸோ செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு எண்டில் இருந்து நீங்கள் உங்களோட நீடில் குத்தி எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட்டை கோர்த்து எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த த்ரெட்டை இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பாருங்கள், கிளியராக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வளைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே குத்துனீங்களோ அதே இடத்துல உங்களோட நீடில் குத்திக்கணும். குத்திக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டில் எகெயின் ஒரு குத்தி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் கிளியராக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி குத்திட்டு நம்மளோட த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி தம்பை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். நமக்கு செயின் கிடச்சிரும் பாருங்கள். ஸோ செயின் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு செயின் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருக்கு. அண்ட் இதை எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ திரும்ப அதே மாதிரி நம்மளோட த்ரெட்டை நம்ம வளைச்சி எடுத்துக்கணும். வளைச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கலாம் செயின். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இதுக்குள்ளாடி நம்ம குத்திட்டு திரும்ப கொஞ்சம் ஃப்ரெண்டில் குத்தி திரும்ப இந்த மாதிரி நீடலுக்கு அடியில் த்ரெட்டை வச்சு அகெயின் அதே மாதிரி தம்பை வச்சு ப்ரெஸ் பண்ணி இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும், நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணால் போதும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. பட் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நார்மல் நீடில் பண்ணிங்க அப்படின்னா
கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் தையல் மிஷினில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் எடுக்காது. 2 மினிட்ஸில் உங்களால் பண்ண முடியும். அண்ட் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்ஸும் வந்து ரொம்பவே நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும். நம்ம ப்ளெயினாக சூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட ஒர்க்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்காது நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க். அண்டு நம்ம எந்த மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒர்க் பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து சுடியில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு உங்களுக்கு ஏதாவது லெஹங்கா அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஆரி லுக் கொடுக்கும். அண்டு நீங்கள் வந்து பண்ண மாதிரியே தெரியாது, பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் போட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஆரி லுக் தான் கொடுக்கும். நம்ம செயின் ஸ்டிச் போடாமல் பண்ணோம் அப்படின்னா ஆரி லுக் கொடுக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட செயின் ஸ்டிச்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கோம். நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு கேப், ரொம்ப நிறைய கேப் விட்டு பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் வந்து தையல் மிஷினில் கூட இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன், உங்களுக்கு தம்ப்நெயிலில் பார்த்தாலே புரியும். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்து அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இப்போ செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட்ஸ் தான் வந்து கோர்த்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க பீட்ஸ் கோர்க்கும்போது கோர்க்க முடியலை, நீடில் எந்த சைஸ் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க, எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ 12 சைஸ் வந்து உங்களுக்கு எல்லா பீட்ஸையும் உங்களால் கோர்க்க முடியும். பட் 12 சைஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்காது, மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்காது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 10 சைஸ் எடுத்துக்கோங்க, 10 சைஸ் நீடில். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய சைஸ் வந்து நீடில் சைஸ் 10 தான். பட் 10 பார்த்திங்கன்னா நமக்கு ஜரி த்ரெட்டு கோர்க்க முடியாது. ஃபஸ்ட் நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஜரி த்ரெட்டுக்கு நம்ம 10 யூஸ் பண்ணக்கூடாது. பட் நம்மளோட சுகர் பீட்ஸ் அண்ட் ஆரி பீட்ஸ் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 10 சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 12 கிடச்சுன்னா ரொம்பவுமே நல்லது, இல்லை நீங்கள் 10 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஒரு ரோ வந்து நம்மளோட சுகர் பீட்ஸை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 6 to 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு திரும்ப நம்ம லாஸ்ட் 3rd பீட்லேருந்து நம்மளோட த்ரெட்டை வந்து கோர்த்து எடுத்தால் போதும். அப்போ பார்க்குறதுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு த்ரெட் எடுத்து கம்ப்ளீட்டாக சுகர் பீட்ஸை கோர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் B7000 க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து அது ரிமூவ் ஆகி வராது. அண்ட் இன்கேஸ் ரிமூவ் ஆனால் கூட எந்த ஸ்டெயின்ஸுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஸ்டெயின்ஸ் வந்து நம்மளோட கிளாத்ஸில் இருக்கும். அந்த நம்ம வந்து பேஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், பீட்ஸாக இருக்கட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஸ்டெயின்ஸ் தெரியும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி தான் சுகர் பீட்ஸை எடுத்து நான் கோர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் சுகர் பீட்ஸ் வந்து கோர்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கோர்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சுகர் பீட்ஸ் அண்ட் ஆரி பீட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ரோ யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும், அதுக்காக தான். ஸோ பாருங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இடையில பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும், பட் அது ஃபைனலி பண்ணி முடிக்கும்போது பெருசாக தெரியாது, பர்ஃபெக்டாக தான் தெரியும். ஸோ அது நீங்கள் ஆரி நீடில் பண்ணுறவங்களுக்குமே இந்த மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ஃப்ளாஸ். பட் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக குட்டி குட்டி ஃப்ளாஸ் இருக்கலாம், பட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ செகண்ட் ரோ நம்ம வந்து ஃபஸ்ட் ரோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம், செகண்ட் ரோ சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் தேர்ட் ரோ இப்போ பார்த்திங்கன்னா ஆரி பீட் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஆரி பீட்ஸ் தான் நான் அதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ ஆரி பீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி ஆரி பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட் ரோ செயின் ஸ்டிச், தென் அடுத்த ரோ சுகர் பீட்ஸ் அண்ட் அடுத்த ரோ இந்த ஆரி பீடை எடுத்துருக்கோம். கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஆரி பீட்ஸ் எடுக்கும்போது எப்போவுமே 4-4 எடுத்துக்கோங்க. 4-4 எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 4-4 எடுத்து பண்ணியாச்சு அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 4-4 பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 4 எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு செகண்ட் பீட்லேருந்து நம்ம திரும்ப ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்து அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். அப்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இன்கேஸ் இங்கேயுமே நமக்கு வந்து கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக கோர்த்துட்டு நீங்கள் வந்து அழகாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த அவசரமாக ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது நெக்ஸ்ட் டே, ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற கேஸில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறது விருப்பம் இல்லைன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் இந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சில ப்ளவுசஸுக்கு வந்து இந்த மாதிரி பீட்ஸு கோர்க்கிறதுக்குமே ஜரி த்ரெட் எடுத்துப்பேன். பட் இன்றைக்கி அந்த மாதிரி எடுக்கலை. நான் ஜஸ்ட் ஒரு பிளாக் கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மோஸ்ட்லி அந்த ப்ளவுஸோட அதே கலரில் த்ரெட் எடுக்க பாருங்கள். ஸோ அப்போ நல்லாயிருக்கும். அண்டு உங்கள் கையில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைமாக இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரம் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேமேஜ்டான ப்ளவுசஸ், இல்லை கொஞ்சம் ஃபேடான ப்ளவுசஸ் ஆர் டியரான ப்ளவுசஸ், இது எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கண்டிப்பாக அதை வந்து நம்ம டியராக இருக்கக்கூடிய ப்ளேஸை ஹைட் பண்ண முடியும், ஃபேடாக இருக்கக்கூடியதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நேற்றுக்கு வீடியோவில் நான் அந்த ப்ளவுஸில் கலர் ஃபேடாக இருந்ததை நான் வந்து பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகாக வந்து மாற்றியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பீட்ஸ், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அண்ட் இந்த மாதிரி லேஸ் ஆர் இந்த மாதிரி டிசைன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய ஒர்க் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஷாப்ஸ்லேயே ஆரி லேஸ் வாங்க கிடைக்குது. ஸோ ஆரி லேஸ் வந்து 90 rupees 100 rupees இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆரி லேஸை வாங்கி பேஸ்ட் பண்ணால் போதும். பட் அது வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணலை அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு அது வந்து ஃபுல்லாகவே பிரிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கஷ்டம். ஸோ உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஆரி தெரியணும்னு சுத்தமாக அவசியமே இல்லை. சுத்தமாக ஆரி தெரியாதவங்க அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். லேஸ் வாங்கி கூட ஆரி லேஸ் அப்படியே ஆரி ஒர்க் பண்ணது தான். ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணி வைக்கலாம் ஆர் பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ 3rd ரோ 4th ரோ, ஸோ ஃபஸ்ட் ரோ செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம், செகண்ட் ரோ சுகர் பீட்ஸ், 3rd ரோ ஆரி பீட்ஸ், அண்ட் இப்போ 4th ரோ பார்த்தீங்களா திரும்பவும் நம்மளோட சுகர் பீட்ஸ் தான். ஸோ ஒரு ஃபினிஷ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லைனா அது ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் திரும்பவும் சுகர் பீட்ஸை வந்து நம்ம இதில் வந்து கோர்க்க போகிறோம். ஸோ சுகர் பீட்ஸை தான் கோர்த்து வைக்க போகிறோம். அப்போது நமக்கு ஒரு லுக் கொடுக்கும், ஒரு ஃபினிஷ் கொடுக்கும், அதுக்காக மட்டும்தான். அண்ட் இந்த சாரியோட ஜரி பார்த்திங்கன்னா கோல்டன் கலர். ஸோ அதனால தான் இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் சாரியோட ஜரி வேறு கலர்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கலர்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்டு சில்வர் கலரில் இருந்தாலும் நீங்கள் சில்வர் கலரில் ஒர்க் பண்ணலாம். சில்வர் கலரில் ஜரி த்ரெட் எல்லாம் வாங்கி பீட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து சுகர் பீட்ஸை வந்து நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஆக்சுவலி அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு அடுத்து சின்னதாக ஒரு டிசைன் கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் யோசிச்சுருக்கோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா எண்டில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆரி பீடை தான் கோர்க்குறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆரி பீடை கோர்த்து எடுத்திருக்கேன். எடுத்து இது கூடால பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீடை இதுக்கு பக்கத்தில் நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஆரி பீடும் ஒரு சுகர் பீடும். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு சைஸு பெருசாகவும் சின்னதாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் ஒரு ஆரி பீட் அண்டு ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு ஆரி பீடும் ஒரு சுகர் பீடும் ஆட் பண்ணியாச்சு. இதை இப்போ அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்க வேண்டியது தான். பாருங்கள்.
ஸோ இதுக்கும் நம்மளோட நார்மல் த்ரெட்டில் இந்த மாதிரி கோர்த்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்பவுமே சிம்பிள் தான். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கிராண்டாலாம் வேண்டாம், கொஞ்சம் சிம்பிளாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படி கேட்டிருந்ததுனால நம்ம இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக வேணும்னா இந்த மாதிரியே பண்ணி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு டிசைன் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ ஒரு டிசைன் போட போகிறேன், அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி சிம்பிளி ஆரி பீடு எனக்கு போதும், ஆரி பீட் அண்ட் சுகர் பீடு வச்சு கொடுத்தா போதும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண அந்த பீட்லேருந்து 6th பீடு, ஸோ 6th ஆரி பீடு அதில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறேன். என்ன ஸ்டிச் அப்படின்னா நம்மளோட வீட் பீடை தான் ஸ்டிச் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்மளோட வீட் பீடை இந்த மாதிரி வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட ஒரு ஆரி பீடை ஆட் பண்ண போகிறேன். ஸோ சுகர் பீட் கிடையாது, ஆரி பீடை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆரி பீடை ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ஒரு ஆரி பீடை ஆட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்தா போதும். கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இதோட சைட்ஸில் 2 சைட்ஸ்லேயுமே அகெயின் இதே மாதிரி தான் வீட் பீடும் சுகர் பீட் கொடுக்குறேன். ஆரி பீட் கொடுக்கல, சுகர் பீட் தான் கொடுக்க போகிறேன். கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதையுமே பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லது. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சைட்ஸில் 2 சைட்லேயுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் பாருங்கள். வீட் பீடை ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பட் இந்த வீட் பீட் கூட பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 சைட்லேயும் சிம்பிளி ஒரு டிசைனுக்காக தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது புது ஐடியாஸ் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஒரு செட் வீட் பீட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப ஒரு 4 ஆரி பீட்ஸ் தாண்டி அகெயின் நம்மளோட ஆரி பீடையும் சுகர் பீடையும் வச்சுருக்கோம். திரும்பவும் நம்ம அதே மாதிரி வீட் பீட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து திரும்பவுமே நம்மளோட ஆரி பீட் இந்த மாதிரி நம்ம மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், நல்ல ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இது வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வீட் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இல்லை வீட் பீட்ஸும் கஷ்டமாக இருக்குது, ரொம்பவும் சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரி பீட் வித் சுகர் பீட்ஸ் கொடுங்க. சிங்கிளாக கொடுக்காமல் நீங்கள் இந்த மாதிரி நம்ம வீட் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண மாதிரியே 3 கொடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்க தோணுதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாடல் பிடிக்கும், ஒவ்வொரு டிசைன்ஸ் பிடிக்கும். ஸோ உங்களுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கலாம், உங்களுக்கு தோணலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம முடிச்சு எடுத்திருக்கோம். அண்ட் இந்த மாதிரியே நம்மளோட 2 கைகளுக்கும் பண்ண வேண்டியது தான். அண்ட் இது ஷார்ட் ஸ்லீவ்ஸாக இருந்தால் நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி எண்டில் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணாலே போதும். இது பார்த்திங்கன்னா 3/4 மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்டு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட கண்டினியூஷன் நான் நாளைக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸுக்கு கழுத்துக்கு நம்ம வந்து அழகாக ஒர்க் பண்ண போகிறோம், கொஞ்சம் அழகாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு வீடியோ மறக்காமல் பாருங்கள். அண்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு டைம் எடுத்து பண்ணுற மாதிரி கொஞ்சம் பொறுமை தேவை, அவ்வளோதான். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்களே ப்ரைஸை வந்து நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ ரூபா பட்ஜெட்டில் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆரி நீடில் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ஆரி நீடில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மல் நீடில் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி பண்ணாலே உங்களால் நிறையா ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா
உங்களால் வந்து நெக்ஸ்ட் ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்மளே பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட மெட்டீரியல்ஸ் நெக்ஸ்ட் ப்ளவுஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம ஓரளவு முடிச்சு எடுத்துருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ நம்ம செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு எடுத்ததுனால பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி ஒர்க் மாதிரி தான் இருக்குது. ரொம்பவுமே நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த நான் ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய ஒர்க் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் வந்து பார்த்து தான் பண்ணுவேன். பட் சில டேஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணக்கூடிய க்ளாத் தான். கிளாத் அவங்க ஒரு ப்ளவுஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. டிசைன்டு ப்ளவுஸாக இருக்கலாம், இல்லை பேட்டர்ன் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது. இந்த மாதிரி ப்ளைன் ப்ளவுசஸ் இல்லை கொஞ்சம் வித்தியாசமான ப்ளவுசஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எக்ஸப்ட் சில நாட்கள் மட்டும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ரீசன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக முடிச்சு எடுத்துருக்கோம். இனி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம மிடில் வந்து நம்ம வெர்டிக்கலி ஒரு இந்த மாதிரியே நம்மளோட வீட் பீடை வந்து ஸ்டிச் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அங்கங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு சிம்பிளி பார்த்திங்கன்னா, நம்மளோட த்ரெட்டை நம்ம கோர்த்து எடுத்துட்டு ஜஸ்ட் நம்மளோட வீட் பீட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு ஆரி பீட் ஆட் பண்ணணும். அதோட 2 சைட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எகெயின் அதோட 2 சைட்ஸ்லேயுமே நான் ஆரி பீட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு கீழேயும் இன்னொரு ஆரி பீடு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோதான். ஸோ அது ரொம்ப சிம்பிள். ஸோ இனிமேல் நீங்கள் ஆரி தெரியாதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் எங்கே கொடுத்து பண்ணீங்க அந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணுங்கள். அண்டு பாருங்கள் எவ்வளோ இந்த கலருக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதோட சாரீ பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருந்துச்சு. ஸோ ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த காம்போ. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டார்க் கலர்டு ப்ளவுசஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் பீட்ஸ், கோல்டன் கலர் ஜரியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், ஏதாவது ஐடியாஸ், ஏதாவது விஷயங்கள் சொல்லணும், ஏதாவது என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், என்ன நினச்சிங்க அப்படின்னு என்னவோ நினச்சாலுமே நீங்கள் வந்து கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்த்ததுமே ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு கமெண்டில் கேட்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தான் ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணணும். அண்ட் இதோட கீழே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆரி பீட் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம முடிச்சு எடுத்துருக்கோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ சிம்பிளாக, ரொம்ப சிம்பிள்னு சொல்ல முடியாது, ஸ்டில் கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் கூட வச்சு விடலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் ஹேங்கிங்ஸ் வைக்கிறத பற்றியும் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஹேங்கிங்ஸ் கூட நீங்கள் இதே பீடை வச்சு கூட ஹேங்கிங்ஸ் போடலாம். லைக் நீங்கள் 3 ஆரி பீட் அண்ட் வீட் பீட், அதுக்கப்புறம் ஒரு ஆரி பீட், அப்படி கூட ஹேங்கிங்ஸ் வைக்கலாம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஹேங்கிங் எதுவும் வேண்டான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஹேங்கிங் எதுவும் வைக்கல. உங்களுக்கு ஹேங்கிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஹேங்கிங் வச்சுக்கோங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே நம்ம 2 சைடும் பண்ண வேண்டியதான் இந்த ஒர்க்கை. ரொம்ப நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய எஃபர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்மளோட சேனலில் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு பண்ணக்கூடிய ஒர்க்கை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.